எம்ஜிஆர் தான் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சு ரெட்டை வேட கதாபாத்திரங்களை நடிப்பதில் வல்லவர். பல படங்களில் அந்த கேரக்டர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு அது மாதிரியான மேனரிசம் அவரே கண்டுபிடிச்சு உள்ள வைப்பார். மேனரிசம் நடிகர்கள் செய்வாங்க, ஆனால் அதை நம்ம திரும்பி செய்ய முடியுமான பாருங்க. எங்க நாடோடி மன்னன்ல மன்னன் மார்த்தாண்டன் அப்படி செஞ்சார்ல, நம்ம செஞ்சு பார்ப்போம், வராது. இப்படி எம்ஜிஆர் எத்தனை படங்களில் நல்லவனாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். இன்று ஆராய வேண்டிய அம்சம் இதுதான். இப்ப ஆசைமுகம் படத்தை எடுத்துக்கோங்க. 2 எம்ஜிஆர். ஒரு எம்ஜிஆர் கதாநாயகன் எம்ஜிஆர், இன்னொரு எம்ஜிஆர் வில்லன். அது எப்படி இந்த வில்லன் அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்? எம்ஜிஆர் வில்லனா நடிச்சா நம்ம ஏத்துக்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீரும் நெருப்பும் படத்துல 2 எம்ஜிஆர்கள், 2 பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை. இந்த இரட்டை குழந்தையை வெட்டி பிரிப்பாங்க. அதனாலதான் ஒரு எம்ஜிஆருக்கு இந்த வலது பக்கத்துல இங்க மார்க் இருக்கும், வெட்டி பிரிச்சனால அந்த எம்ஜிஆருக்கு இடது பக்கத்துல அந்த மார்க் இருக்கும். இதுல ஒருத்தர் நல்லவர், இன்னொருத்தவர் கெட்டவர். ஒளிவிளக்கு படத்துல கூட ஒரு எம்ஜிஆர் குடித்து விட்டு வருவார். எத்தனையோ படங்களில் குடித்தது போல் வருவார், ஆனால் ஒளிவிளக்குல உண்மையிலேயே குடிச்சிட்டு வருவாரு. எத்தனையோ படங்களில் எம்ஜிஆர் வில்லனாக நடித்தாலும் நாம் வில்லனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த வில்ல கதாபாத்திரங்களுக்கு ஒன்னொருக்கும் காரணம் வேறு என்று ஏற்கனவே சொன்னேன். ஆனால் நினைத்ததை முடிப்போனில் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வில்லன் தான், முழுமையான வில்லன். நினைத்ததை முடிப்போன் படத்தை நீங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 30 பார்த்துருப்பீங்க. அதில் சுந்தரம் எம்ஜிஆர் நல்லவர், ரஞ்சித் எம்ஜிஆர் கெட்டவர் தான், வில்லன் தான். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாரு, தப்பு பண்ணக்கூடாது பாரு. தன் முன்னாடி யாராவது சிகரெட் பிடிச்சி அடிச்சிருவாரு. ஆனால் ரஞ்சித் எம்ஜிஆர் சிகரெட் பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுப்பாரு. பாருங்க, கிட்டத்தட்ட ரெட்டை வேட படங்கள் என்று சொன்னாலே அதுக்கு எம்ஜிஆர் தான் சரியா வரும். எம்ஜிஆர் தான் அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சு ரெட்டை வேட கதாபாத்திரங்களை நடிப்பதில் வல்லவர். பல படங்களில் அந்த கேரக்டர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்கு அது மாதிரியான மேனரிசம் அவரே கண்டுபிடிச்சு உள்ள வைப்பார். இப்போ என்னென்னா, மேனரிசம் நடிகர்கள் செய்வாங்க, ஆனால் அதை நம்ம திரும்பி செய்ய முடியுமான பாருங்க. எங்க நாடோடி மன்னன்ல மன்னன் மார்த்தாண்டன் அப்படி செஞ்சார்ல, நம்ம செஞ்சு பார்ப்போம், வராது. எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் வராது. அது எம்ஜிஆர் அந்த உடல் மொழி, அது பாடி லாங்குவேஜ், அந்த கையை அப்படி கொண்டு போகிறது, அந்த அந்த இடத்துல சுழிக்கிறது, இதை நம்ம செஞ்சு பார்ப்போம். 100% எம்ஜிஆர் செஞ்சது மாதிரி யாருக்கும் வரவே வராது. அது எம்ஜிஆருக்கே உரிய பவர். இது மாதிரி ரெட்டை வேட படங்கள் எம்ஜிஆர் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். இதில் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, எம்ஜிஆர் நல்லவன் 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 என்கின்ற கதாபாத்திரங்களிலேயே அற்புதமாக வலம் வருவார். காரணம், அவர் இயற்கையிலே நல்லவன். அதனால் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் நல்லவன். அதனால் அது மேட்ச் ஆகிக்கிடும். எம்ஜிஆர் நடிக்கிறாரா, நடிப்பில் வாழ்கிறாரா, அது எப்படி இரண்டரை கலந்து செயல்படுறார். எம்ஜிஆர் நல்லவன் என்கின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது அப்படியே மேட்ச் ஆயிரும். காரணம், நல்லவனாக திரையில் தோன்றுகிறார், நல்லவனாக நடிக்கவில்லை. இப்படி எம்ஜிஆர் எத்தனை படங்களில் நல்லவனாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் சில படங்களில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார். இன்று ஆராய வேண்டிய அம்சம் இதுதான். பாருங்க, நாடோடி மன்னன் படத்தில் எம்ஜிஆர் ரெட்டை வேடம் ஏற்று நடிப்பார். ஒருவர் மன்னன் மார்த்தாண்டன், இன்னொருவர் அந்த நாடோடி வீராங்கன். இவங்க 2 பேருமே உடன்பிறவாதவர்கள், ஆனால் ரெட்டை வேடம். 2 பேருமே நல்லவங்க. மாட்டுக்கார வேலன் படத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எம்ஜிஆர் வக்கீல், இன்னொரு எம்ஜிஆர் மாட்டுக்கார வேலன். அவர் சிட்டி சைடு, இவர் கீழே கிராமம், மாடு மேய்க்கிறவர். இவங்க 2 பேருமே நல்லவங்க, டபுள் ஆக்ட். மாட்டுக்கார வேலன்லையும் 2 எம்ஜிஆரும் உடன் பிறந்தவர்கள் அல்ல. எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை எடுத்துக்கோங்க. இதுலேயும் எம்ஜிஆர் டபுள் ஆக்ட். ஒரு எம்ஜிஆர் அந்த ஜமீன்தார் குடும்பத்திலே இருப்பார், கொஞ்சம் கோலை, அப்படி அதுக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுவார். இன்னொரு எம்ஜிஆர் முரணை, இளங்கோணம், இந்த எம்ஜிஆர் பேர்.
இவங்க ரெண்டு பேரும் கதைப்படி உடன் பிறந்தவர்கள். அதில் ஒருத்தர் காணாமல் போயிடுவார், அது கதை. ஆனால் ரெண்டு பேருமே நல்லவங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு எம்ஜிஆர் விஞ்ஞானி முருகன், ஒரு எம்ஜிஆர் காவல்துறை அதிகாரி ராஜு, ரெண்டு பேருமே நல்லவங்க. சரி, இப்போ ஆசைமுகம் படத்தை எடுத்துக்கோங்க. ரெண்டு எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் கதாநாயகன் எம்ஜிஆர், இன்னொரு எம்ஜிஆர் வில்லன். அது எப்படி இந்த வில்லன் அப்படிங்கக்கூடிய கதாபாத்திரத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்? எம்ஜிஆர் வில்லனாக நடித்தா நம்ம ஏற்றுக்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் வில்லனாக நடித்தால் நம்ம முதல்ல தலையை சொரிய ஆரம்பிச்சிடும். என்ன எம்ஜிஆருக்கு போய் வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அவர் நல்லவராச்சே, எப்படி இவர் கெட்டவனாக நடிக்கிறாரு. ஆனால் அங்கே கதைப்படி பார்த்தா நம்பியார் கூட இருக்கக்கூடிய கெட்டவன் என்கின்ற வில்லனாக இருக்கக்கூடிய எஸ்வி ராமதாஸுக்கு முகத்தில் இந்த அறுவை சிகிச்சை செய்து எம்ஜிஆராக மாற்றுவாங்க. ஆக எம்ஜிஆர் முகத்தோற்றத்தில் தோன்றி வில்லனாக வருவார். ஆனால் நம்ம சைக்காலஜி எல்லாம் எஸ்வி ராமதாஸ் வில்லனாக நடிப்பதாகவே தெரியும். கொஞ்சம் உளவியல் தெரிஞ்சவர் எம்ஜிஆர். மனோரீதியாக மக்களின் நாடி துடிப்பு அறிந்தவர் எம்ஜிஆர். ஆக ஆசைமுகம் படத்தில் ஒரு எம்ஜிஆர் கதாநாயகன் நல்லவன், அதை நாம் யதார்த்தமாக நாம் வழக்கமாக எம்ஜிஆரை பார்ப்பது தரிசிப்பது, அதை விட்டுருங்க. ஆசைமுகம் படத்தில் ஒரு எம்ஜிஆர் வில்லனாக வரும்போது எம்ஜிஆர் வில்லனாக எப்படி மாறுபட்டு நடிக்கிறார்னு எம்ஜிஆர் வில்லனாக நடிப்பதை அப்படி அகல விரித்து பார்ப்போம். ஆனால் மனதிற்குள் நமது உளவியல் படி, நமது மனோரீதிப்படி அது எம்ஜிஆர் அல்ல, அது எஸ்வி ராமதாஸ். திரைக்கதையை அப்படி வடிவமைத்தார்கள். எம்ஜிஆர் அதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அடுத்து நீரும் நெருப்பும் படத்தை எடுத்துக்கோங்க. நீரும் நெருப்பும் படத்தில் ரெண்டு எம்ஜிஆர்கள், ரெண்டு பேரும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை. இந்த இரட்டை குழந்தையை வெட்டி பிரிப்பாங்க. அதனால தான் ஒரு எம்ஜிஆருக்கு இந்த வலது பக்கத்தில் இங்கே மார்க் இருக்கும், வெட்டி பிரித்தனால அந்த எம்ஜிஆருக்கு இடது பக்கத்தில் இந்த மார்க் இருக்கும். இதில் ஒருத்தர் நல்லவர், இன்னொருத்தவர் கெட்டவர், வில்லன். அப்புறம் அந்த வில்லன் எம்ஜிஆரை நீரும் நெருப்பும் படத்தில் நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்? ஆமையா, இந்த எம்ஜிஆரை ஒரு கெட்டவன் எடுத்துகிட்டு போய் வளர்த்தான், சின்ன பிள்ளையிலே ஒரு கெட்டவன் தூக்கிட்டு போய் வளர்த்தான். அதனால் அந்த எம்ஜிஆர் வளர்ப்பு அப்படி என்று அந்த வில்லனாக தோன்றக்கூடிய கரிகாலன் என்கின்ற அந்த எம்ஜிஆரை அந்த உளவியல் படி அப்படி சிருஷ்டிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் எப்படி கெட்டவனாக நடிக்கின்ற கதாபாத்திரத்தை அதில் அவர் எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதற்காக சொல்லுகிறேன். அடுத்து குடியிருந்த கோயில். குடியிருந்த கோயிலையும் ரெண்டு எம்ஜிஆரும் உடன் பிறந்தவர்கள். இதில் ஒரு எம்ஜிஆர் அம்மாவோடவே வளர்ந்தவர், நல்லவர். இன்னொரு எம்ஜிஆர் சின்ன பிள்ளையிலேயே நம்பியார் தூக்கிட்டு போயிட்டார். நம்பியார் எடுத்து வளர்த்ததுனால் அந்த கதாபாத்திரம் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி கொஞ்சம் கெட்டவன். அப்போ குடியிருந்த கோவிலிலும் அந்த பாபு என்கின்ற எம்ஜிஆரை நாம் எம்ஜிஆர் எப்படி வித்தியாசமாக வில்லன் தோற்றத்திலும் தன்னை எப்படி அவதாரம் எடுத்துக்கொண்டார், அதை கூட ரிசர்ச் பண்ணி அந்த கேரக்டரை என்ன அழகாக பண்ணுறார். அப்புறம் அந்த கேரக்டரும் கூட தன்னை பெற்ற தாயை தாய் என்று தெரியாமல் பார்த்து வந்து விட்டு ஏதோ ஒரு ஃபீலிங், பெற்ற தாய் மாதிரி ஒரு ஃபீலிங், பண்டரிவாயை பார்த்து வந்து விட்டு அப்போதிலிருந்து இவருக்குள் எழக்கூடிய ஒரு மனமாற்றம், ஒருவித உணர்வு, இந்த கேரக்டர் அப்படியே சிரிச்சிருப்பாங்க. அம்மா சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து எம்ஜிஆர் வில்லன் கூட்டத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவரை நாம் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு மேட்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்படியாக எத்தனையோ படங்களில் ரெட்ட வேஷம் நடத்தாலும் அத்தனை பேர் நல்லவங்க. ஒரு சில படங்களில் எம்ஜிஆர் ஒருவன் நல்லவர், ஒரு கதாபாத்திரம் ஒரு வில்லன் மாதிரி. இந்த வகைகளை எம்ஜிஆர் எப்படி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி கொண்டு போகிறாரு. ஏன்னா மக்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் என்று எம்ஜிஆருக்கு தெரியும். அப்படி கெட்டவனாக தோன்றக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரத்தையும் எம்ஜிஆர் அப்படியே அழகாக சிருஷ்டிச்சு திரைக்கதை வசனம் எழுதுபவர்களை அழைத்து அதை உற்று பார்த்து ஆராய்ந்து இப்படித்தான் அப்படித்தான், சூழ்நிலை காரணமாக என் கதாபாத்திரம் அதில் வில்லன், இப்படி மாதிரி சில விஷயங்கள். ஒளிவிளக்கு படத்தில் கூட ஒரு எம்ஜிஆர் குடித்து விட்டு வருவார். எத்தனையோ படங்களில் குடித்தது போல் வருவார், ஆனால் ஒளிவிளக்கில் உண்மையிலேயே குடிச்சிட்டு வருவார். ஆனால் அதை எப்படி டைஜஸ்ட் பண்ண வச்சார்? வில்லன் குரூப்பு இது குடிக்கிறது மது போதை பொருள் என்று தெரியாமல் எம்ஜிஆருக்கு தெரியாமல் ஊற்றி விடுவார்கள்.
ஒன்று அப்படி, இன்னொரு எம்ஜிஆர் திருத்துவார். தைரியமாக சொல்லி மனிதன் தானா என்று அந்த எம்ஜிஆர் திருத்துவார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன் த ஸ்க்ரீனில் எம்ஜிஆரை பார்த்து நாம் பாடல் காட்சிகளில், கனவு காட்சிகளில், சண்டை காட்சிகளில், நடிப்பு காட்சிகளில் ரசிக்கிறோம். ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன வேலைகளெல்லாம் எம்ஜிஆர் செய்கிறார், அந்த பிஹைண்ட் த ஸ்க்ரீன் உட்கார்ந்து எவ்வளவு தூரத்துக்கு தன் கதாபாத்திரத்தை ஆராய்ச்சி செய்து, நல்லவன் கதாபாத்திரம் என்றால் இது இப்படித்தான், கெட்டவன் கதாபாத்திரம் வில்லனாக தோன்றுவது என்றால் அது எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் அது கெட்டவனானது, அது வில்லனானது, அது எந்தெந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய தவறை தானே திருத்தி கொண்டது, அம்மா சென்டிமெண்டில் எப்படி அந்த கேரக்டர் உழன்றது, திருந்தியது. திருடாத படத்தில் எம்ஜிஆர் திருடன், ஆனால் திருடக்கூடாது என்று நியதியை சொல்வதாக. இப்போ வாங்க நினைத்ததை முடிப்பவன் படத்துக்கு. நினைத்தது முடிப்பவன் படத்தில் ஒரு எம்ஜிஆர் கிராமத்தில் நடிகை சாரதா, அவர்தான் தங்கை, எம்ஜிஆர் அண்ணன். இந்த அண்ணன் தங்கை பாசம், பிழைப்புக்காக கால் ஊனமாகிவிட்ட ஃபிசிக்கலி சேலஞ்சடு லேடி சாரதாவை கிராமத்தில் வைத்துவிட்டு இவர் பட்டணத்திற்கு, இவர் பேண்டு வாத்தியக்காரர், இவர் பிழைக்க வந்தார். வந்த இடத்தில் அங்கே ஒரு கெட்டவன் வில்லன் எம்ஜிஆரை காண்பித்தார்கள். அந்த கெட்டவன் வில்லன் எம்ஜிஆர் கிராமத்திலிருந்து வந்த இந்த நல்லவன் எம்ஜிஆரை கடத்தி சென்று அவரை தன்னை போல கொள்ளைக்காரனாக நடிக்க வைத்தார். ஆக கிராமத்திலிருந்து வந்தவர் சுந்தரம், ஏற்கனவே பட்டணத்தில் கொள்ளைக்காரனாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரஞ்சித் வில்லன். ரஞ்சித் எம்ஜிஆர் நல்லவன் எம்ஜிஆரை சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர் அறியா வண்ணம், அவர் தப்பு செய்கிறார் என்று உணரா வண்ணம் அந்த எம்ஜிஆரை நடிக்க வைத்தார். அது எம்ஜிஆருக்கே தெரியாது. அதனால் நல்லவன் என்கிற எம்ஜிஆர் அங்கே தப்பு பண்ணால் கூட நம்ம ஒத்துக்கிட்டோம். ஆனால் கெட்டவன் ரஞ்சித், அவர் கெட்டவனாச்சே, அவர் வில்லனாச்சே. இந்த கதாபாத்திரத்தை எப்படி ஒத்துக்கொள்ள வைப்பது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ படங்களில் எம்ஜிஆர் வில்லனாக நடித்தாலும் நாம் வில்லனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அந்த வில்ல கதாபாத்திரங்களுக்கு ஒன்னொருக்கும் காரணம் வேறு என்று ஏற்கனவே சொன்னேன். ஆனால் நினைத்ததை முடிப்போனில் அப்படி இல்லை. எம்ஜிஆர் வில்லன் தான், முழுமையான வில்லன். அப்புறம் இந்த படத்தில் எப்படி இந்த வில்லன் எம்ஜிஆரை நாம் டைஜஸ்ட் பண்ணி கொண்டோம், ஜீரணித்து கொண்டோம்? இதற்கு எம்ஜிஆர் பிஹைண்ட் த ஸ்கிரீன், ஆன் த ஸ்கிரிப்டில் என்ன தந்திரம் பண்ணார்? ஏங்க மீண்டும் சொல்கிறேன், ஆசை முகத்தில் அவர் வில்லனாக வந்தார், ஒத்துக்கிட்டோம், காரணம் சொன்னேன். குடியிருந்த கோயிலில் வில்லனாக வந்தார், ஒத்துக்கிட்டோம், காரணம் சொன்னேன். ஆக நினைத்தது முடிப்போன் படத்தில் காரணமே சொல்ல முடியாது, அவர் வில்லன் தான். ஆனாலும் இதையும் எப்படி ஒத்துக்கொண்டோம்? இந்த இடத்துல எம்ஜிஆர் தன் புத்தியை என்னையா பயன்படுத்தினார்? இதெல்லாம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன், சைக்காலஜிக்கல் அவங்க விளையாடுறது. இதெல்லாம் கொஞ்சம் உற்று பார்த்தால் எம்ஜிஆர் யார் என்பது நமக்கு தெரிந்துவிடும். நினைத்ததை முடிப்பவன் படத்தை நீங்கள் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 20 30 பார்த்துருப்பீங்க. அதில் சுந்தரம் எம்ஜிஆர் நல்லவர், ரஞ்சித் எம்ஜிஆர் கெட்டவர் தான், வில்லன் தான். அண்டர்ஸ்டாண்ட் அப்படிம்பாரு. தப்பு பண்ணக்கூடாது பாரு. தன் முன்னாடி யாராவது சிகரெட் பிடிச்சி அடிச்சிருவார். ஆனால் ரஞ்சித் எம்ஜிஆர் சிகரெட் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுப்பார். நல்லா பாருங்கள், சிகரெட் பாக்கெட்லேருந்து எம்ஜிஆர் சிகரெட் எடுப்பாரே ஒழிய அந்த கெட்டவன் எம்ஜிஆர் இப்படி வாயில் வைத்து பற்று வைத்ததாக ஒரு காட்சி கூட வராது. ஆனால் சிகரெட் அப்படி எடுப்பார். எடுத்துட்டு அப்படி வைக்கும்போதே அப்படி பேச ஆரம்பிச்சிருவார். இந்த ரஞ்சித் அப்படி பேசுவார், அப்படி திருப்பி அப்படி கொண்டு போகிறது மாதிரி தெரியும். அதற்குள்ள இன்னொரு டயலாக் வந்துடும். ஆக கெட்டவனாக தோன்றினாலும், கெட்ட செயல்கள் புரிய நேர்ந்தாலும் அந்த கெட்ட செயல்களை அவர் புரிய மாட்டார். இதையும் தாண்டி அந்த படத்தில் கொள்ளைக்கார வில்லன் எம்ஜிஆர் என்ன மனோதத்துவத்தை பயன்படுத்தி அந்த படத்தில் அந்த வில்லன் ரஞ்சித் எம்ஜிஆரை நாம் டைஜஸ்ட் பண்ணுமாறு, ஜீரணிக்குமாறு ஒத்துக்கொள்ள வைத்தார் என்பதை இங்கே ஒரு ஆராய்ச்சி நடத்தியாக வேண்டும். பாருங்க, அந்த படம் பூரா சுந்தர எம்ஜிஆர் கதாநாயகன் நல்லவன், ரஞ்சித் எம்ஜிஆர் வில்லன் கெட்டவன். அந்த கெட்டவன் என்கின்ற இடத்துல கூட ஒரு தடவை இந்த நல்லவன் எம்ஜிஆர் கிட்ட கெட்டவன் எம்ஜிஆர் சொல்றார், ஆமா நான் பொய்காரன் தான், நான் பொய் சொல்லக்கூடியவன் தான், அன்னைக்கு சொன்னது பொய், அடுத்து சொன்னது பொய், இது பொய், அது பொய், நான் பொய்காரன் தான் சொல்லி எம்ஜிஆரே ஒத்துக்கிறது மாதிரி டயலாக்கு.
மற்ற படங்களில் எம்ஜிஆர் கெட்டவனாக இருந்தால் கூட எம்ஜிஆர் ஒத்துக்கொள்வது மாதிரி டைலாகே வராது. நினைத்தது முடிப்பதில் பச்சை மச்சியா சொன்னார், நான் கொள்ளைக்காரன், நான் கெட்டவன், நான் பொய் சொல்லக்கூடியவன். எப்படியா எம்ஜிஆர் துணிஞ்சது நடித்தார்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆர் அழுது நடித்தால் நமக்கு பிடிக்காது, அவருக்கு அழுது நடிக்க தெரியும். எம்ஜிஆர் படங்களில் செத்து போனதாக நடித்தால் நமக்கு பிடிக்காது, அவர் செத்து போவார். ராஜாதேசிங்கில் ஒரு எம்ஜிஆர் செத்து போகலையா? மதுரை வீரனில் எம்ஜிஆர் செத்து போகலையா? பாசம் படத்தில் எம்ஜிஆர் செத்து போகலையா? நமக்கு பிடிக்காது, அவர் நடிப்பார். அது மாதிரி எம்ஜிஆர் வில்லனாக நடித்தாலும் நமக்கு பிடிக்காது, இது எம்ஜிஆருக்கும் தெரியும். ஆனால் எப்படி எம்ஜிஆர் வில்லனாக நடித்தார்? பல படங்களில் வில்லன் போல் நடித்தார். நினைத்ததை முடிப்போம் வில்லனாகவே நடித்தார். உலகத்தில் வேறு எந்த கதாநாயகனுக்கும் இல்லாத அந்தஸ்து எம்ஜிஆருக்கு மட்டும்தான். காரணம், எம்ஜிஆர் அழுதா எம்ஜிஆருக்கு மேட்ச் ஆகாது, எம்ஜிஆர் செத்தா எம்ஜிஆருக்கு மேட்ச் ஆகாது, எம்ஜிஆர் வில்லனாக நடித்தால் எம்ஜிஆருக்கு மேட்ச் ஆகாது, அத்தனையும் மேட்ச் ஆகும், நமக்கு மேட்ச் ஆகாது. அப்போ பிரம்மன் எம்ஜிஆரை இந்த பூ உலகில் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்க. எம்ஜிஆர் அழுதுகிட்டு இருக்காருன்னு சொன்னால் நமக்கு திரையில் நமக்கு பிடிக்கலைங்க. ஏங்க எம்ஜிஆர் தானங்க அழுதுட்டு போகிறாரு, ஏதோ ஒரு கேரக்டர் தானங்க அழுதுட்டு போகுது. ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆருக்கு கூடிய ஏதோ ஒரு கேரக்டர் தானங்க செத்துட்டு போகுது. எம்ஜிஆர் ஏதோ ஒரு கேரக்டர் தானங்க வில்லன் நடிக்கிறார், நடிச்சுட்டு போகிறாரு. ஏங்க நமக்கு பிடிக்கல? அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேலே நமக்கு என்னங்க அட்டாச்மெண்ட்? அந்த அளவிற்கு இயற்கை எம்ஜிஆர் மீது நாம் அட்டாச் பண்ணும்படியாக எம்ஜிஆரை உடல், மனம், பொருள், ஆவி இவன் நல்லவனாகவே இந்த பூமியில் பிறக்க வேண்டும், உழல வேண்டும், சுற்றி திரிய வேண்டும், இவன் நல்லவன் தான் என்று இயற்கை டிசைன் பண்ணியிருக்கு. சரி, நினைத்ததை முடிப்போம் வாங்க. எப்படி தன்னைத்தானே வில்லன் என்று எம்ஜிஆர் பல இடத்தில் சொல்லுகிறாரே, நான் பொய்காரன், நான் கொள்ளைக்காரன். என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? கிளைமேக்ஸில் 2 எம்ஜிஆரில் யார் தன் கூட பிறந்த அண்ணன்னு கூட பிறந்த தங்கச்சி சாரதாவே கண்டுபிடிக்க முடியாது. கிராமத்தில் சாரதா கூடவே வளர்ந்த நாய், சாரதா வளர்த்த நாய், அந்த நாயாலும் கண்டுபிடிக்க முடியாது இந்த 2 எம்ஜிஆரில் யார் சாரதா அண்ணன்ட்டு. கிளைமேக்ஸில் அப்படி கொண்டு போவாங்க. கடைசி என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த நாயனம் அந்த பேண்டு வாசிக்கிறதுல டங் டங் பாட்டு வரும்போது பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த, அது 2 எம்ஜிஆருமே வாசிச்சிருவாங்க. அதுலேயும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன டெக்னிக் பண்ணாங்க பார்த்தீங்களா? அங்கே தான் எம்ஜிஆர் பிரைன். கிளைமேக்ஸில் எந்த சூழ்நிலையிலும் நீதிபதியால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இந்த சுந்தரம் எம்ஜிஆர், ரஞ்சித் எம்ஜிஆரில் ரஞ்சித் எம்ஜிஆர் கெட்டவன், அந்த கெட்டவன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். சாரதாவுக்கு உண்மையிலே கூட பிறந்த அண்ணன் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனையோ டெக்னிக்கை ஸ்கிரிப்டில் வச்சாங்க, கண்டுபிடிக்க முடியலை. எங்கே வச்சாங்க பாருங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார் கோட்டார்கிட்ட, ஐயா இதில் சுந்தரத்தோட தங்கச்சி இறந்து போயிட்டாங்க என்று கேட்டவுடன், உண்மையிலேயே சுந்தரம் எம்ஜிஆர் இவர் தான் நல்லவர், இவர் ஷாக் ஆயிடுவார். ஆனால் ரஞ்சித்தும் ஷாக் ஆனது மாதிரி நடிக்கணும். இப்போ உண்மையிலேயே ஒரு டெட் பாடியை ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு வருவாங்க, மூடி போட்டிருப்பாங்க. ஐயோ தங்கச்சின்ட்டு சுந்தரம் போவார், இவர் தான் உண்மையான அண்ணக்காரன். செத்து போனதான் அந்த ஸ்ட்ரெச்சரில் அந்த பாடி அப்படி ஓப்பன் முகத்தை பண்ணி பார்த்தா அது தங்கச்சி சாரதா இல்லை, நடிகை காந்திமதி, ஒரு அம்மா கேரக்டர். இதை கூண்டில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஞ்சித் வில்லன் எம்ஜிஆர் பார்ப்பாரு, ஐயோ இது சுந்தரத்தோட தங்கச்சி சாரதா இல்லை, இது காந்திமதி, இது ரஞ்சித்தை பெற்ற அம்மா. படத்தின்படி அம்மா என்று அலறிக்கொண்டு அவர் ஓடி வருவார். சுந்தரம் அப்படி அலற வேண்டிய அவசியம் இல்லையே. சுந்தரம் ஒரு அம்மா இறந்து விட்டார் என்று அவர் ஆறுதலாக பார்ப்பார். உண்மையான மகன் ரஞ்சித் வில்லன் எம்ஜிஆர் ஓடி வந்து அம்மா என்று கதறி கட்டி பிடித்து கொண்டு, அம்மா நான் எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் பண்ணேன், எதுக்காக எல்லாம் வந்தேன், உங்களுக்காகத்தானம்மா என்று தன் வாழ்க்கையில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கை கோட்டாருக்கு சொல்லுவார். இவர் சின்ன பையனாக இருக்கும்போது இவங்க அப்பாவை தவறான வைர வியாபாரிகள் தவறு செய்து இவங்க குடும்பத்தை ஃப்ளாட் பண்ணிவிட்டு
இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இது கண்டு இந்த ரஞ்சித் எம்ஜிஆருடைய அப்பா செத்து போயிடுவார். இவர் சின்ன பையன், இவருடைய அம்மா இந்த காந்திமதி அலறுவாங்க, துடிப்பாங்க. இதை அந்த சின்ன பையன் ரஞ்சித் எம்ஜிஆர் பார்ப்பார். இதுதான் நடந்தது என்று சொல்லி இன்று இந்த எம்ஜிஆர் தன்னை பெற்ற அன்னை காந்திமதியை அழைத்து கொண்டு, அம்மா உங்களுக்காகத்தான் இப்படி வாழ்ந்தேன், இப்போ சொல்கிறேன் அப்படி சொல்லி நீதிமன்றத்தில் ரஞ்சித் எம்ஜிஆர் தன்னை ஓப்பன் பண்ணுவார். நான் தான் ரஞ்சித், நான் தான் அந்த கெட்டவன், நான் தான் அந்த வில்லன் என்று அம்மா சென்டிமெண்டில் ஒத்துக்கொள்வதாக வைத்தார்கள். அதுவரை வில்லன் எம்ஜிஆரை வில்லனா நல்லா நடிப்பார், அப்படி அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லி மற்றவங்களை அடிக்கிறது, மற்றவங்களை துரத்துறது, போ வானதில் கண்ட்ரோல் பண்ணுறது. எம்ஜிஆர் இப்படி நம்பியார் நடிக்கக்கூடிய நடிப்பையெல்லாம் எம்ஜிஆர் நினைத்து ஒரு வித்தியாசத்தை காமிச்சார். ஆனாலும் மனசுக்குள்ள நினைத்தது முடிப்பவன் படம் பார்க்கும்போது என்ன இவர் இப்படி கெட்டவனாக நடிச்சிருக்காரு என்று கொஞ்சம் ஒவ்வாத நிலை தான் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸில் அம்மா சென்டிமெண்ட்டை கொடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி எம்ஜிஆர் அங்கே வச்சார். பார்த்தீங்களா ஸ்கிரிப்டை? இது இந்தி படம், சச்சா ஷூட்டான ஒரு படம், அந்த படத்தோட ரீமேக். ஆனாலும் ஸ்கிரிப்டில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது தான் எம்ஜிஆர் ஒத்துக்குவார். ஏன்னா எம்ஜிஆர் என்பவர் அம்மா சென்டிமெண்ட், அம்மா 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 என்று அம்மாவின் மீது அளவு கடந்த பக்தி வைத்து அடுத்தடுத்த தலைமுறை குழந்தைகளெல்லாம், படம் பார்க்கின்றவர்களெல்லாம் ஒவ்வொருவரும் அவங்க பெத்த தாயை நேசிக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்கிரிப்டில் குறியாக இருந்தார். எம்ஜிஆர் படங்களை ஆன் த ஸ்க்ரீனில் பார்த்து பார்த்து நம்ம ரசித்து கொஞ்சம் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் என்ன யுக்திகளை கையாண்டானார் நம்ம கொஞ்சம் அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சு பார்த்தா எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய அற்புத தொழில்கார சினிமா டெக்னீஷியன்கிறது புரியுங்க. ஆக எத்தனையோ படங்களில் வில்லனாக நடித்தாலும் எம்ஜிஆர் வில்லன் போல்தான் நடித்தார். நினைத்ததை முடிப்பவன் படத்தில் தான் வில்லனாகவே நடித்தார். ஆனால் அதையும் கிளைமேக்ஸ் காட்சியில் அம்மா சென்டிமெண்ட் என்கின்ற ஒன்றை கொடுத்து நம்மை ஜீரணிக்க வைத்தார் என்று உணர்ந்து உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்தில் நல்லவனாகவே வாழ வேண்டும், நல்லவன் என்கின்ற அதையே பதித்து கொள்ள வேண்டும், தூய உள்ளம் படைத்தவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும், தூய ஆன்மா கொண்டவர்களாக ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று சக்தி வாய்ந்த சினிமா ஊடகத்தின் மூலமாக இப்படி நல்ல விதைகளை விதைத்தவர் எம்ஜிஆர். தொடர்ந்து பயணிப்போம், இன்னும் நிறையா இருக்குது. உங்கள் தோழர் எல்வி யாதவன்.